கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு உணர்வோடு வாழுங்கள். அதான் தலைப்பு, உணர்வோடு வாழுங்கள். நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். என்ன உணர்வு? என் மேலே இயேசுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற உணர்வோடு வாழணும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை குறித்த உணர்வு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை குறித்த உணர்வு வரும் என்றால் நம்ம நல்ல துதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இயேசுடைய இரத்தத்தை நல்லா துதிக்கணும். யார் துதிப்பா? அந்த உணர்வோடு வாழ்கிறவர்கள் தான். எனக்காக இயேசுடைய இரத்தம் இருக்குது, இயேசுடைய இரத்தம் பரிந்து பேசுது. அந்த உணர்வோடு வாழ்கிறவர்கள் தான் தேவனை துதிக்கிறார்கள். நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். இயேசுடைய இரத்தத்துக்காக துதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மேல விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுதே உங்க மேல இரத்தத்தை தெளித்து விட்டார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுதே தேவனே உங்க மேல இரத்தத்தை தெளித்து விட்டார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்படவில்லை. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே. வந்து சேர்வீர்களா? சேர்ந்தீர்களா? சேர்ந்து விட்டீர்கள். இயேசு கிறிஸ்து உனக்காக இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தை உன் மேல தெளித்து விட்டார். தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே. சேர்ந்தீர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுதே உங்க மேல இயேசுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நம்மை பாதுகாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு வந்தார். இயேசுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறபடியினால இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள்.
அப்போ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் மேலும் ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. உங்க ஆவியில ஏற்கனவே ஆண்டவர் ரத்தத்தை தெளித்து விட்டார். அவர் ரத்தத்தை தெளிச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி ஓடினது போல நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு வீட்டு தலைவர்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் கல்வாரி சிலுவையில் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் இரத்தத்தை சிந்தும்படி செய்து அந்த இரத்தத்தை நம் மேல அவரே தெளித்து விட்டார். எவ்வளவு பெரிய சிலாக்கியம் என்பதை இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே நம்ம மேல இரத்தத்தை தெளிச்சிட்டார். அவர் பொறுப்பை அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். நம்ம பொறுப்பு என்ன தெரியுமா? ரத்தம் தெளிக்கப்பட்ட ஆள் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும். அதான தலைப்பு, உணர்வோடு வாழுங்கள். அந்த உணர்வு உங்களை நிரப்புவதற்கு இடம் கொடுக்கணும். நான் யார்? ரத்தம் தெளிக்கப்பட்ட ஆள். என்னை பிசாசு தொட முடியாது. நான் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஆள். இந்த உணர்வோடு நீங்க வாழும் பொழுது உங்க பொறுப்பு இயேசு சிந்தின இரத்தத்திற்காக நன்றி சொல்ல வேண்டும். அதான் உங்க பொறுப்பு. அவர் பொறுப்பை அவர் செஞ்சிட்டார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி ரத்தம் சிந்துபடி செய்து உங்களை ரட்சித்த பொழுது உங்க மேல ரத்தத்தை தெளித்து விட்டார். உங்க பொறுப்பு என்ன? நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில இயேசுடைய ரத்தத்துக்காக துதியுங்கள். அந்த உணர்வோடு வாழணும். நான் யாரு? இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட நபர். என் பக்கத்து வீட்டு நபர், எதிர்த்த வீட்டு நபர், அவங்க மேல ரத்தம் கிடையாது, என் மேல ரத்தம் இருக்கிறது. எங்க வீட்டில் ரத்தம் இருக்கிறது, இயேசுடைய ரத்தம் இருக்கிறது. எகிப்து தேசத்துல சங்கார தூதன் வருகிறான். இஸ்ரவேலர்கள் தங்கியிருந்த வீட்டு பக்கத்தில் உள்ள எகிப்தியன் வீட்டில் மரண ஓலங்கள், எதிர்த்த வீட்டில் மரண ஓலங்கள், மரண சத்தங்கள். ஆனா இவன் இஸ்ரவேலன், இவனுக்கு பாதுகாப்பு. இவன் என்ன உணர்கிறான்? நம்ம வீட்டு கதவுல நிலையில ஆட்டின் ரத்தத்தை பூசி இருக்கிறோம். அந்த உணர்வு அவனுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்தது. சாத்தான் என் வீட்டை தொட முடியாது. அவன் ஒரு மன அமைதியோடு படுத்து தூங்குறான். யார்? இஸ்ரவேலன். எகிப்து தேசத்துல நம்பிக்கையோடு படுத்து தூங்குகிறான். எகிப்துல ஒரே கூக்குரல். ஆனா ரத்தம் பூசப்பட்ட, ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் ஒரே அமைதி, சமாதானம், எந்த பயம் இல்லை. அவன் நிம்மதியா இருந்தான். அது போலதான் இந்திய தேசம் முழுவதிலும் கூக்குரல்கள் கேட்கலாம். ஆனா உங்க வாழ்க்கை, உங்க வீடு அமைதியான வீடாய், சமாதானத்தின் வாழ்க்கையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
உங்க வீடு சமாதானம் நிறைந்ததாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவரை நம்பி இருக்கிறவங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறார். உலகத்துக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா தேவ பிள்ளையே, நீ சமாதானத்தோடு வாழ்வாய். நீ சமாதானத்தோடு வாழ்வாய். என் வாழ்க்கை ரத்தம் தெளிக்கப்பட்ட வாழ்க்கை. என் வீடு ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு. ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். என் ஆவி ரத்தம் பூசப்பட்ட ஆவி. நான் இயேசுவின் ரத்தத்தை பூசப்பட்ட நபர். நான் மற்றவர்களை போல வாழ முடியாது, மற்றவர்களை போல நடக்க முடியாது, மற்றவர்களை போல பயப்பட முடியாது. நான் வேற ஆள், நான் வித்தியாசமான ஆள். அப்படி வாழணும். இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட ஆள். நான் வித்தியாசமா இருக்கணும். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாமே ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது என்கிற உணர்வோடு நம்ம வாழணும். அந்த உணர்வோடு விசுவாசத்தோடு வாழணும். உணர்வு இருந்துச்சுன்னா விசுவாசம் வந்துடும். நன்றியின் உணர்வு இருக்கணும். என் மேல இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது, விசுவாசம் வந்துடும். வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசம் வந்துடுச்சுன்னா சாத்தானை எதிர்த்து நிற்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் அதை சொல்கிறது. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. இன்றைக்கு அநேகர் எப்படி வாடுறாங்க தெரியுங்களா? விசுவாசத்துல உறுதியாய் இருக்கிறதற்கு பதிலா பயத்துல உறுதியாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் பயத்துல உறுதியாயிரு என்று சொல்லவில்லை, விசுவாசத்துல உறுதியாயிருந்து. 1 பேதுரு 5:9. விசுவாசத்துல உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானை எதிர்ப்பதற்குத்தான் இயேசுடைய ரத்தம். அப்ப நமக்குள்ள என்ன விசுவாசம் இருக்க வேண்டும்? என் மேல இயேசுடைய ரத்தம் இருக்கிறது, அந்த உணர்வோடு வாழணும். எனக்குள்ள ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது, இந்த உணர்வோடு தான் நம்ம வாழ வேண்டும். நாம போய் தெளிப்பதல்ல, நாம தெளிக்க முடியாது. இதெல்லாம் அவர் செய்து முடிச்சிட்டார். தெளிக்கப்படும் இரத்தத்திண்டத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே, இதை நாம செய்ய வேண்டியது வாயை திறந்து சொல்லணும். வாயை திறந்து நன்றி சொல்லணும். உதடுகளின் கனிகளாகிய அந்த ஸ்தோத்திர பலி என்ன செய்யணும்? வரணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய இரத்தத்தை துதிக்கும், அவருடைய நாமத்தை துதிக்கும்
உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தணும். எப்போதாவது செலுத்துவதல்ல, எப்பொழுதும் செலுத்தணும். ஞாபகம் வந்தா துதிப்பது அல்ல. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய உலகம் இப்படி தான் இருக்குது. ஞாபகம் வந்தா துதிப்பது. எப்போதாவது துதிப்பதல்ல, எப்பொழுதும் துதிக்கணும். ஆமென். எப்போதாவது துதிப்பதல்ல, எப்பொழுதும் துதிக்க வேண்டும். இயேசுடைய இரத்தத்தை நினைத்து துதிப்பதற்கு எப்பொழுதும் சீரியஸாக இருக்கணும். நான் இயேசுவின் இரத்தத்தை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும். இயேசுடைய இரத்தத்தை நான் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். இயேசுடைய இரத்தத்தை நினைத்து கர்த்தருக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசுடைய இரத்தத்தினால உங்க வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் இயேசுடைய இரத்தத்துக்காக நன்றி சொல்வதற்கு ரொம்ப சீரியஸா இருங்க. இயேசுடைய இரத்தத்தை நினைத்து துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எப்பொழுது துதிக்கணும்? எப்பொழுது நம்ம வாய் துதியினால நிறைந்திருக்கணும். அதான் வேதம் சொல்கிறது, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும். உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். அவன் தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். உங்களை சோர்ந்து போக பண்ணுவதற்கு, உங்க பொருளாதார விஷயத்தில் உங்களை சோர்ந்து போக பண்ணுவதற்கு, உங்க வியாபாரங்களில் சோர்ந்து போக பண்ணுவதற்கு அவன் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். அவன் சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் என்ன உணர்த்துகிறான் அதை நினைக்காதீங்க. நீங்க உணர்வின் ஆவியோடு கர்த்தரை துதியுங்க. நீங்க உணர்வோடு வாழுங்கள். பிசாசு எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துகிறவன், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மறக்க செய்கிறவன். பிசாசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருப்பான், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மறக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மறக்க பண்ணுவார். நீங்க கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் எல்லா வேதனைகள், எல்லா காயங்கள், எல்லா பிசாசுடைய காரியங்களை எல்லாம் மறக்க வைப்பார். நீங்க செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் நேரத்தை எடுக்கணும், தேவ சமூகத்தில் உறவாடணும், தேவனோடு பேசி ஆராதிக்கணும், 2 பாட்டை பாடணும். ஆண்டவரோடு பழகணும், ஜெபம் பண்ணணும், துதிக்கணும். கீழே விழலாம், ஆனால் மறுபடியும் எழும்பி ஜெபிக்கணும். இந்த சைக்கிள்
ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்கிறவர்களை பார்த்திருப்பீங்க. பல முறை கீழே விழுவார்கள். நாமும் அப்படிதான் விழுந்து கற்றுக்கொண்டோம். அதுபோல கீழே விழலாம், மறுபடியும் எழுந்திரு, மறுபடியும் ஜெபி, மறுபடியும் துதி, மறுபடியும் வேதத்தை வாசி, நேசி. இந்த உணர்வு தான் நமக்கு வரணும். உனக்கு ஒரு பெரிய எதிராளி இருக்கிறான், அந்த உணர்வு வர வேண்டும். விசேஷித்த விதமாய் கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்கிற உணர்வு இந்த வருஷத்தின் அந்த வாக்குத்தத்தம் இருக்க வேண்டும். அதனால தான் உணர்வோடு வாழணும். இயேசு இருக்கிறார், அவர் ரத்தம் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஒரு உணர்வோடு வாழும்படி கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் வா. அவர் செய்து முடித்த காரியங்களுக்காக துதி, அவர் சிந்தின இரத்தத்துக்காக துதி. எனக்கு இயேசுவின் இரத்தம் இருக்கிறது என்கிற உணர்வோடு நீங்க வாழுங்கள். அப்படிப்பட்ட உணர்வோடு நீங்க வாழும் பொழுது தேவனை துதிப்பீர்கள். தேவனை துதிக்க துதிக்க பிசாசு உங்களை விட்டு ஓடி போய் விடுவார். துதிக்கிற கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உணர்வோடு வாழுங்கள். என் மேல ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது, இனி தெளிக்க போவதல்ல, தெளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உணர்வோடு வாழணுமாப்பா. கிருபைகளை தாங்க. உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.